Hello friends, போன வீடியோவோட நம்ம வந்து எல்லா டிடக்ஷன்ஸையும் அலவன்சஸையும் பார்த்து முடிச்சிட்டோம். டிடக்ஷன், அலவன்சஸ், ஸ்பெசிஃபிக் டிடக்ஷன் எல்லாமே சொல்லலாம். இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக் டிஸ்அலவன்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்அலவன்சஸ்னால் பர்பஸாகவே இந்த எக்ஸ்பென்ஸை நம்ம ஆட் தான் பண்ணணும், ஆட் பேக் தான் பண்ணணும். எப்போ ஆட் பேக் பண்ணணும்னா நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு செக்ஷன் 30 to 37 நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதில் சொல்லப்படுற எக்ஸ்பென்ஸாக இருக்கணும். அடுத்து அந்த எக்ஸ்பென்ஸ் ஆக்சுவலாக ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிருக்கணும். அப்படி இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து இப்போ நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய 40லேருந்து 43B வரைக்கும் பார்ப்போம். அந்த செக்ஷன்ஸில் சொல்லப்படுற ஒரு டிடக்ஷனாக இருந்துச்சுன்னா, அலவன்ஸாக இருந்துச்சுன்னா அதை திரும்ப ஆட் பேக் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக் டிஸ்அலவன்ஸ்னால் திரும்ப ஆட் பேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு செக்ஷன் 40, இந்த வீடியோவில் செக்ஷன் 40A கிளாஸ் 1ம் செக்ஷன் 40 சப்செக்ஷன் A கிளாஸ் A 1Aவையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு நான் ரெசிடெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ராயல்ட்டி இல்லை ஃபீ ஃபார் டெக்னிக்கல் சர்வீஸ் இல்லை எனி அதர் சம் எக்ஸப்ட் சேலரி பே பண்ணுறோம். ஒரு நான் ரெசிடெண்ட்டுக்கு இந்தியாவுக்கு வெளியே நம்ம ஒரு பே பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரியாக நம்ம டிடிஎஸ் என்ன சொல்லுதுன்னா, டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு தான் நீ வந்து ஒரு நான் ரெசிடெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. சப்போஸ் நம்ம அந்த நான் ரெசிடெண்ட்டுக்கு நம்ம டிடெக்ட் பண்ணாமல் பே பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த டிடெக்ஷன் வந்து எப்போ நம்ம வந்து பே பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம பே பண்ணலை, அதனால எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம், இப்போ 1 லட்ச ரூபா பே பண்ணியிருக்கோன்னா 100%மே டிஸ்அலவுடு, 100% ஃபுல் அமௌண்ட்டுமே டிஸ்அலவுடு. நான் ரெசிடெண்ட்டுக்கு ஒரு டிடிஎஸை நம்ம டிடெக்ட் பண்ணாமல் கொடுத்துட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து டிஸ்அலவுடு. ஆனால் இதில் ஒரு சின்ன எக்ஸப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு டிடக்ஷன் வந்து டிடிஎஸ் அந்த அமௌண்ட்டு இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோன்னா அந்த அமௌண்ட்டுக்கு இந்தியாவிலேயே டேக்ஸ் இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த செக்ஷன் நாட் அப்ளிகபிள். சப்போஸ் இந்தியாவில் சார்ஜ் ஆகி அந்த இன்கம்மை வந்து நம்ம ஒரு நான் ரெசிடெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுறோன்னா டிடிஎஸ் பிடிச்சிட்டு கொடுக்கணும். பிடிக்காமல் கொடுத்தோன்னா 100% டிஸ்அலவுட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது செக்ஷன் 40 சப்செக்ஷன் A கிளாஸ் 1. அடுத்து செக்ஷன் 40 சப்செக்ஷன் A கிளாஸ் 1A. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் இன் இந்தியா டு ரெசிடென்ட் இன் இந்தியா. இந்தியாவில் தான் பே பண்ணுறோம் டு அ ரெசிடென்ட் இன் இந்தியா, ஒரு இந்தியன் ரெசிடெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து பே பண்ணுறோம். இந்த கேஸில் என்ன சம்மாக வேணாலும் இருக்கலாம், எனி சம். போன வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த 4-5 மட்டும் கிடையாது, எனி சம் பே பண்ணுறோன்னா டிடிஎஸ் பிடிக்கணும். பிடிச்சி அதை டெபாசிட்டட் டு கவர்மெண்ட்டுக்குள்ளே டெபாசிட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாமல் விட்டோன்னா போன கேஸில் நான் ரெசிடெண்ட்டுக்கு 100% டிஸ்அலவுடுன்னு பார்த்தோம். இந்த கேஸில் 100 கிடையாது, 30% வந்து டிஸ்அலவுட். இப்போ நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டில் 30% வந்து டிஸ்அலவுட். இதுதான் செக்ஷன் 40 சப்செக்ஷன் A கிளாஸ் 1A. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இது வேறு கேஸ். இது நமக்கு இந்த இப்போ பிஜிபிபிக்கு தேவையில்லை. டிடிஎஸ் பிடிக்காமல் விட்டால் பின்னாடி இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி நிறையா வரும், அது வேறு கேஸ். 234A 234 அது பின்னாடி வரும், அது நமக்கு மேட்டர் இல்லை. இந்த இதை பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் பிடிச்சி கொடுக்கணும், பிடிக்காமல் கொடுத்தா 30% டிஸ்அலவுட். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.